மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள 24 வடக்கு பர்னாகஸ் மாவட்டத்தில் உள்ள சந்தேஷ்காலி என்ற கிராமத்தில் ஆளும் கட்சி பிரமுகரான ஷாஜகான் ஷேக் அந்த கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக அவர் மீது புகார் எழுந்துள்ளது. அதுவும் பட்டியலின வகுப்பை சேர்ந்த பெண்கள் தான் அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இது தவிர பட்டியலின மக்களின் நிலத்தை அபகரித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து வெளியே சொன்னால் பல்வேறு விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனிடையே ஷாஜகான் ஷேக் வீட்டில் கடந்த மாதம் ரேஷன் ஊழல் புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்த சென்றது. அப்போது அவரது ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறையை தடுத்து தாக்கிய நிலையில் ஷாஜகான் ஷேக்கை தப்பவிட்டுள்ளனர். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள ஷாஜகான் ஷேக் மீது பெண்கள் புகார்கள் கொடுத்து வருகின்றனர். ஆளும் கட்சி நிர்வாகி என்பதால் போலீசாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஷாஜகானின் கூட்டாளியான ஷிபா பிரசாத் என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையை போராட்டக்காரர்கள் எரித்ததால் பதற்றம் நீடிக்கிறது. இதனிடையே சந்தேஷ்கலி கிராமத்தில் தேசிய பட்டியலின ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை பற்றி அவர்கள் விசாரித்தனர். தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவர் அருண் ஹால்தார் மற்றும் உறுப்பினர்கள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் அறிக்கையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அறிக்கையை ஆணையத்தின் தலைவர் அருண் ஹால்தார் ஒப்படைத்தார். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த தேசிய பட்டியலின ஆணையம் பரிந்துரைத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புதூரில் திமுகவின் மாநில உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நான் அண்ணாமலைக்கு சவால் விடுகிறேன். தைரியம் திராணி இருந்தால் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட தயாரா? அண்ணாமலை இங்கு போட்டியிட்டால் டெபாசிட் கூட கிடைக்காது. அப்படி அண்ணாமலை நின்று டெபாசிட் வாங்கிவிட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போய்விடுகிறோம். எனது சவாலை அண்ணாமலை ஏற்று இங்கு நிற்பாரா? நிற்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா? இங்கு அண்ணாமலை நின்றால் டெபாசிட் என்ன, தமிழ்நாட்டை விட்டே துரத்தும் வேலையை திமுகவினர் சொல்வார்கள். இந்த இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என பாஜகவினர் கனவு காண்கிறார்கள். சில அமைச்சர்களை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகியவற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திமுகவை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. என் மீதுதான் அமலாக்கத்துறை வழக்கும் இருக்கிறது. என்ன செய்து விடுவீர்கள் என்று ஆவேசமாக பேசினார். கடந்த 2023 ஜனவரி 2ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்தும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, MR விஜயபாஸ்கர், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட காரணமாக இருந்ததாகவும் கூறி KP முனுசாமி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட 11 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கரூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கை ரத்து செய்ய கோரி 11 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜனநாயக முறையில் நடைபெற்ற கூட்டத்தை சட்டவிரோதமாக கூடிய குற்றமாக கருத முடியாது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அத்துடன் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் உட்பட 11 பேருக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் பிப்ரவரி 16 வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன் மூலம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 20வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 21வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு முதன்மை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன்பாக விசாரணை நடைபெற்றது. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் அருகில் சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவரான KP ராமலிங்கம் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் தற்போது தேவையில்லாத போராட்டமாக இருக்கிறது. இந்த விவசாயிகள் போராட்டம் அரசியலுக்காக நடைபெறும் போராட்டம். மேலும் இந்த விவசாயிகளின் போராட்டம் மத்திய அரசின் எதிரியாக உள்ள காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளின் சொறி சிறங்க அரிப்பாக உள்ளது என கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதா என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு, எனக்கு தெரியவில்லை, அவர்கள் வேண்டாம் என்றார்கள், நாங்களும் வேண்டாமே என்றோம். அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று பதிலளித்தார். தென்காசி மாவட்டம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோவில். இந்த கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக இயக்குநரும் நடிகருமான சமுத்திரக்கனி வந்திருந்தார். பிரகாரம் முழுவதையும் சுற்றி பார்த்து அவர் சாமி தரிசனம் மேற்கொண்டார். மேலும் அங்குள்ள புத்தக கடையில் புத்தகத்தை தேடி பார்த்து வாங்கினார். பின்பு அவருடன் அங்கிருந்த பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர்ச்சியாக சினிமா துறையினர் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கது. குறிப்பாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்கள் பணிக்காக தேவைப்பட்டால் அவருடன் அரசியல் பயணத்திலும் கூட நிற்பேன். விஜய் அழைப்பு விடுக்காவிட்டாலும் அவருக்காக பிரச்சாரம் செய்வேன் என கூறினார்.
இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஜாக்வாலியின் விக்கெட்டை அஸ்வின் வீழ்த்தினார். இது அவரது 500வது விக்கெட்டாக பதிவானது. இதன் மூலம் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் இணைந்துள்ளார். இந்நிலையில் அஸ்வினுக்கு வாழ்த்து தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சாதனைகளை முறியடித்து கனவுகளை உருவாக்குவது சென்னையின் சொந்த பையன் அஸ்வின். ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர் உறுதிப்பாடு மற்றும் திறமையை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு உண்மையான மைல்கல்லை குறிக்கிறது. தனது 500வது டெஸ்ட் விக்கெட்டை சிறப்பாக பெற்ற அஸ்வினின் மாயாஜால சூழலுக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.